சங்கீதம் 116:3 மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். இன்றைக்கி இந்த வசனத்தை கேட்கக்கூடிய நீங்கள் ஏதோ ஒரு மரண பயத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். நைட்டு தூக்கமே வரமாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட படுக்கையில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய குழந்தைங்க பக்கத்தில் தூங்கிட்டு இருப்பாங்க, உங்களுடைய மனைவி நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தூக்கமே வராமல் ஏதோ ஒரு கலக்கத்தோடு இருக்கலாம். எதிர்காலத்தை நினச்சி ஐயோ கடன் நிறைய இருக்குது, இல்லைனா ஏதோ ஒரு தேவைகள் ஃப்யூச்சரை நினச்சி ஏதோ ஒரு கவலையோடு இருக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தொழில் ரீதியாக, இல்லைனா உங்களுடைய வேலை ரீதியாக, இல்லைனா உங்களுடைய படிப்பு ரீதியாக நல்லா படிக்க முடியலையே, என்னால் அரியர் நிறையா விழுந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு ஃப்யூச்சரே இல்லாமல் போயிடுமோ, என்னுடைய டிகிரி இல்லாமல் போயிடுமோன்னு நினச்சி ஏதோ ஒரு விதத்தில் மரண பயத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். இல்லை படித்து முடித்ததுக்கப்புறம் வேலையே கிடைக்கலையே அப்படின்னு நினச்சி ஏதோ ஒரு கலக்கத்தில் இருக்கலாம். இல்லை தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நம்மளோட தொழிலில் ஆசீர்வாதமே இல்லை, தடைகள் எக்கச்சக்கமாக இருக்குது, தோல்விகள் மட்டுமே வருதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கலக்கத்தில் இன்றைக்கி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், கலங்காதே மகனே, மரணக்கட்டுகள் உன்னை சுற்றி கொண்டாலும் கர்த்தர் உன் சத்தத்தை கேட்பார், உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்பார் அப்படின்னு சொல்கிறார். ஏசாயா 9:2 ரொம்ப அழகாக சொல்கிறாரு, இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த வெளிச்சம் யார்? இயேசு கிறிஸ்து. உங்கள் மேல் இன்றைக்கி அவர் பிரகாசிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா மரணக்கட்டுகள், மரண பயத்தை இன்றைக்கி உங்களை விட்டு எடுத்து போடுவார். உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் வரும். உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஐயோ என்ன பண்ணனே தெரியல, இவங்க என்ன அப்படியே மண்டை காய விட்றாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இன்றைக்கி அவங்க மனசில் பேச வச்சு உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பார். உங்களுடைய படிப்பில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களுடைய வேலையில் நீங்கள் வேலை தேடிக்கொண்டு இருக்கீங்கன்னா அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். இதை நம்புறீங்க அப்படின்னா ஆமேன் சொல்லுங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமேன்.